வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இருபொருள் தருக துய்ப்பது. கொஷின் வந்து துய்ப்பது. ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கற்றல் தருதல். ஆன்சர் கற்றல் தருதல். அடுத்தது பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இணுக்கு. இணுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்னா குச்சியின் பிரிவை தான் நம்ம இணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். குச்சியோடைய பிரிவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். இருபொருள் தருக ஏறு. இருபொருள் தருக ஏறு. ஸோ ஏறு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண் சிங்கம். ஏறு அப்படின்னா ஆண் சிங்கம். சி ஆன்சர் ஆண் சிங்கம் காளை. இதுதான் நம்ம ஏறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதுக்கு வந்து கொஷின் என்ன அப்படின்னா இன்பம். கொஷின் என்ன இன்பம். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் டி ஆன்சர். அதாவது பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். அதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்தது பாருங்கள். அஞ்சாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தருது பல சொற்கள். தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதி சொல். இப்போ இதில் இருக்கிற ஒரு அதாவது சொற்கள் வந்து பல இருக்குது, ஆனால் பொருள் வந்து ஒன்று தான். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இடி. இந்த வானிடி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இடி. சரியா? இடினா தாக்கு, முழக்கம், உறுதி சொல், வானிடி. ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள். ஆறாவது ஒன் அப்படின்னு சொல்லும்போது பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்றுறது. அருகாமையில் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அருகில். எல்லாம் அண்மையில் அப்படின்னு எழுதுவீங்க, பக்கத்தில், அதெல்லாம் இல்லை. அருகில். ஆன்சர் என்னது அருகில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஏழாவது பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கில் நம்ம பேசுகிறத வந்து எழுத்தாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லையிலே, அதாவது இலையிலே சாப்பாடு. இலையிலே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இலையிலேன்ற வார்த்தைக்கு நம்ம இங்கே எழுத்து வழக்காக மாற்றணும். ஸோ இலையிலே அப்படின்னு சாப்பாடுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க கொஷினு. இதை நம்ம வந்து என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இலையிலே. இலையிலே சாப்பாடு அப்படின்னு எடுத்து எப்படி எழுதணும்? இலையிலே சாப்பாடு அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்து 8th ஒன். அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. இடம். கொஷின் வந்து இடம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இடம் இங்கே தான், இந்த டேஷில் தான் இடம் அப்படின்னு வரும். கற்றோருக்கு ஏ ஆன்சர் தான் ரைட்டு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து பாருங்கள். 9வது ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை. கொஷின் என்னது உங்களுக்கு? வளர்பிறை. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. ஏ ஆன்சர் தான் ரைட்டு. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. அதுதான் ஏ ஆன்சர் ரைட்டு. அடுத்தது பாருங்கள். 10வது ஒன் வேர்ட் பாருங்கள். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா காணும் போதே கலைமகள். ஆன்சர் என்னது? கலைமகள். தேங்க்யூ. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.